y is equal to a e power 8x plus b e power minus 8x எனும் சமன்பாட்டை கொண்ட வளைவரை குடும்பத்தின் வகைக்கெழு சமன்பாடு காண்க. இங்கு a b என்பன ஏதேனும் இரு மாறிலிகள். கொடுத்துருக்க சமன்பாடை நீங்க எழுதியாச்சு. நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த ஏயும் பியும் இல்லாத ஈக்குவேஷன் தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ இது வந்து என்னது சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் இந்த 1வது சமன்பாடை நான் வந்து எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படி பண்ணும்போது இங்க என்ன கிடைக்கும்? இங்க இது y டேஸா மாறிடும். this is equal to இங்க a e பவர் 8x டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? e பவர் 8x பெருக்கல் 8 கிடைக்கும். பிளஸ் இங்க b வந்து மாறிலி அப்படி வச்சுக்கலாம். e பவர் மைனஸ் 8x டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? e பவர் மைனஸ் 8x பெருக்கல் மைனஸ் 8 கிடைக்கும். ஸோ y டேஷ் இஸ் ஈக்குவல் டு 8a e பவர் 8x. ஓகே, அதுக்கப்புறம் என்னது மைனஸ் 8b e பவர் மைனஸ் 8x அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ இது என்னது 2வது சமன்பாடை வச்சுக்கிட்டு இந்த 2வது சமன்பாடை மறுபடியும் நான் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ டிஃபரன்ஷியேட் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து y டபுள் டேஷ் கிடைக்கும். this is equal to இங்க 8a பெருக்கல் ஓகே இந்த e பவர் 8x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? e பவர் 8x பெருக்கல் 8 கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 8b வச்சுக்கிட்டு e பவர் மைனஸ் 8x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? e பவர் மைனஸ் 8x பெருக்கல் மைனஸ் 8 கிடைக்கும். ஓகே, இப்போ இதை இங்க சிம்பிளை பண்ணலாம். ஸோ நமக்கு இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல y டபுள் டேஷ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 8a 8 இருக்குது. ஸோ 64a e பவர் 8x. ஓகே, ஸோ இங்க மைனஸ் 8 பெருக்கல் மைனஸ் 8. ஸோ நமக்கு பிளஸ் 64 நமக்கு b e பவர் மைனஸ் 8x இருக்குது. b e பவர் மைனஸ் 8x இருக்குது. ஓகே, ஸோ நான் இதில் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 64 வந்து பொதுவாக எடுக்கிறேன். எடுக்கும்போது என்ன கிடைக்குதுங்க? a e பவர் 8x பிளஸ் b e பவர் மைனஸ் 8x அப்படின்னு இருக்குது. ஸோ 1வது சமன்பாடை பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய y அப்படின்னு இருக்குது. ஸோ y double dash is equal to 64y by equation 1. ஸோ நமக்கு தேவையான ஈக்குவேஷனே வந்து இதுதான். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து y double dash மைனஸ் 64y is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம அடுத்த கணக்கை பார்க்கலாம். xy is equal to a e power x plus b e power minus x plus x squared எனும் சமன்பாட்டால் குறிப்பிடப்படும் வளைவரையின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து எழுதிக்கிறேன். நான் இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இதை நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த xy இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் அனுப்புறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு a e பவர் x பிளஸ் b e பவர் மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்னது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு பெயரிடுறேன். ஸோ நம்மளோட வகைக்கெழு சமன்பாடுல எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஏயும் இந்த பியும் இல்லாம இருக்கணும். ஓகே, ஸோ முதல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷன் 1 வந்து எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இங்க வந்து xy இருக்குது, அதனால நம்ம பெருக்கல் விதி வந்து பயன்படுத்த போறேன். ஸோ எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்றேன். y டேஷ் பிளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ அதனால இந்த டேம் முடிஞ்சது. அப்புறம் மைனஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 2x கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க a e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x தான். பிளஸ் இங்க b e பவர் மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் e பவர் மைனஸ் x. ஓகே, இப்போ நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் இதை வந்து என்னது நான் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இங்க எக்ஸ் ஒய் டேஷ் இருக்குது, அதே பெருக்கல் விதி தான். எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் டபுள் டேஷ். அதுக்கப்புறம் பிளஸ் ஒய் டேஷை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகே, பிளஸ் இங்க ஒய்யை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது ஒய் டேஷ். ஓகே, மைனஸ் இந்த 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 2 கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு a வச்சுக்கிட்டு e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு e பவர் x தான் கிடைக்கும். ஓகே, பிளஸ் இங்க b ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 1 e பவர் மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்?
மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம் நமக்கு. இங்க எக்ஸ் ஒய் டபுள் டேஷ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒய் டேஷ், இங்கே ஒரு ஒய் டேஷ், ஸோ பிளஸ் 2y டேஷ், இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ஸோ பிளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ். இதுக்கு ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் நான். இங்கே 1வது ஈக்குவேஷனுடைய நம்மளுடைய வலது கை பக்கமும் இங்கே 2வது ஈக்குவேஷனுடைய வலது கை பக்கமும் ரெண்டும் ஒரே இதுதான் இருக்குது. ஸோ அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃப்ரம் 1 and 2 நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது ரெண்டையும் சமப்படுத்துறேன். எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்க எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 2y டேஷ் மைனஸ் 2. அவ்வளவுதான். இதான் வந்து நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. ஸோ சமன்பாடுக்காக நான் எல்லாத்தையும் ஒரே பக்கம் வந்துடுறேன். நான் எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 2y டேஷ், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் சொல்லுதுன்னா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த பிளஸ் எக்ஸ் ஒய் வரும்போது மைனஸ் எக்ஸ் ஒய், இது மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.